Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா AutoCAD 2023 வெர்ஷனில் Draw toolbarல வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஒரு நியூ AutoCAD ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த நியூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு DWG ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா drawing 2ன்னு போட்டிருக்கு. அதுதான் வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணிருக்க வெர்ஷனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிரிட் லைன்ஸ்லாம் கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்னா ஷார்ட்கட் வந்து F7 கீபோர்டில் F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி கிரிட் லைன்ஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரா டூல் பாரில் ஃபஸ்ட்டு டூல் என்ன இருக்குன்னா லைன் இருக்குது. இப்போ பேசிக்காக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ண அந்த டூலை திருப்பி யூஸ் பண்ணோம்னா ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வந்து லைன் தானே யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம திருப்பி லைன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆங்குலராக கிளிக் பண்ணோன்னா அப்படி கிளிக் பண்ணிடலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். திருப்பி ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணோன்னா அதே கமெண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு ஆங்குலராக வேணாம், நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் பர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோ மோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கான ஷார்ட்கட் வந்து F8. கீபோர்டில் F8 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த பட்டன் ஆர்த்தோ மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து லீனியராக இருக்கும், எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். நமக்கு அதாவது எப்படி இருக்குன்னா வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும், பேரலாக இருக்கும், எதுவுமே ஆங்குலராக இருக்காது. ஸோ நம்ம லைன் கமெண்ட்டை பார்த்துட்டோம். அடுத்து பாலி லைன் வந்து எப்படின்னா நம்ம வந்து இதுலேயும் வந்து இப்போ நிறையா நம்ம வரைகிறோம். இப்படி வரைஞ்சிட்டோம். இதேமாரி நான் இப்போ லைன் கமெண்ட்லேயும் இப்போ வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன். ஃபஸ்ட்டு பாலி லைனில் வரைஞ்சிருக்கேன், அடுத்து இப்போ லைனில் வரைஞ்சிருக்கேன். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பாலி லைனில் வரைஞ்ச ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது எல்லாமே ஹோல் ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா தான் செலக்ட் ஆகும். ஆனால் லைனில் பார்த்தோன்னா நமக்கு தனித்தனியாக செலக்ட் ஆகும். அதுதான் பாலி லைனுக்கும் லைன் டிஃப்ரென்ஸ். நம்ம மொத்தத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி இதை மாடிஃபை பண்ணணும்னு நினச்சோன்னா பாலி லைன் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை செப்பரேட்டாக பண்ண போகிறோம்னா நம்ம வந்து லைன் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து சர்க்கிள் கமாண்ட் ஒன்றும் ஈஸி தான். அது வந்து ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணுறோம். அப்புறம் இப்போ ட்ராக் பண்ணோன்னா அது சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். நம்ம அதுக்கு ரேடியஸ் வந்து 20 நான் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு 20க்கு ஒரு ரேடியஸ் வந்துடும் நமக்கு. அந்தமாரி ஒரு சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிருப்பேன். ஸோ இப்போ ஆர்க்குக்கு என்னென்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு கொடுக்கணும். அப்புறம் நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெருசாகவோ சின்னதாகவோ வரும். நான் இப்போ வந்து இப்படி இந்தமாரி கொடுக்குறேன். ஸோ இந்தமாரி ஒரு ஆர்க் நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் நமக்கு ஆர்க் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து வந்து ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்டு செகண்ட் கார்னர் பாயிண்ட்டு கொடுத்துட்டு ட்ராக் பண்ணால் நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். இப்போ ரெக்டாங்கிள் பாலி லைன் மாதிரி தான். பாலி லைனில் தனித்தனியாக வரைஞ்சாலும் சிங்கிளாக இருக்கும். ரெக்டாங்கிளில் வரைகிற மொத்த ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா செலக்ட் ஆகும். வேறாஸ் நீங்கள் இப்போ லைனில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாரி இப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா, இப்போ லைன் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் இப்போ ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் மாதிரி வராது ஆக்சுவலாக. ஏன்னா தனித்தனியாக சிங்கிள் லைனாக தான் செலக்ட் ஆகும். ஆனால் வேறாஸ் நீங்கள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி வரையும் போது மொத்தமும் ஹோல் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும். அடுத்து வந்து என்ன பார்க்குறோம்னா எலிப்ஸ் கமாண்ட் பார்க்குறோம். எலிப்ஸ் கமாண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லாங் ஸ்பேன் ஷார்ட் ஸ்பேன் அதில் இருக்கும். ஸோ இப்போ லாங் ஸ்பேனுக்கான ரேடியஸு ஷார்ட் ஸ்பேனுக்கான ரேடியஸு கொடுத்துட்டோம்னா நமக்கு எலிப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம வரைஞ்சிருக்க அந்த எலிப்ஸுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் மென்ஷன் ஆகிருக்கு 10ங்கிற இதுதான் வந்து நமக்கு ஷார்ட் ஸ்பேனோட ரேடியஸ், அப்புறம் 52 தான் வந்து லாங் ஸ்பேனோட ரேடியஸ். அதுக்கு வந்து நம்ம ஒரு எலிப்ஸ் இப்போ வரைஞ்சிட்டோம். கடைசியாக ஹேட்சிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஹேட்சிங் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணோடனே நமக்கு மேலே டூல்ஸ்லாம் மாறிட்டு, இப்போ நம்ம வந்து ஹேட்சிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து பிளான் போட்டுட்டு அதை பிரிண்ட் எடுக்கும்போது ஒரு ரூமும் எந்தெந்த பர்பஸ்க்கு இருக்குது, ஸோ அதில் எதையாவது மென்ஷன் பண்ணோம், என்ன மெட்டீரியல்னால மேடை இருக்குது, காங்க்ரீட்டு, வுட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோன்னா இந்த ஹேட்சிங் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். சாண்டு என்னென்னலாம் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கணும்னா அந்தமாரி ஹேட்சிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து ஹேட்சிங் யூஸ் பண்ணி ஆங்கிள் ஹேட்சிங்னு கொடுத்துருக்கு. அதனால இப்போ ஒரு பாக்ஸில் நான் வந்து வரைகிறேன். அதை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுனா ஹேட்சிங் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஆனால் இதே ஹேட்சிங் வந்து நம்ம வந்து வேறு எங்கேயும் கொண்டு போய் வந்து கிளிக் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து ஏன் இதில் என்னால் வந்து ஹேட்சிங் கொண்டு வர முடியலன்னா, இந்த ஆப்ஜெக்டில் இது வந்து க்ளோஸ்டு பவுண்ட்ரி கிடையாது, இதுக்கு ஓப்பன் பவுண்ட்ரி இருக்குது. அதனால் என்னால் இங்கே வந்து ஹேட்சிங் கொண்டு வர முடியாது. ஹேட்சிங் மட்டும் எப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னா அப்போ வந்து நமக்கு க்ளோஸ்டு பவுண்ட்ரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஹேட்சிங் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம பேசிக்காக என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து இப்போ ட்ரா டூல் பாரில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு என்னென்ன டூல் பார்ஸ் அப்புறம் ட்ரா டூல் பார் உள்ள மற்ற டூல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.